ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சைடில் ஃபேமஸாக இருக்கிற உருளைக்கிழங்கு பொட்டலம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். இது நம்ம கட் பண்ணி போடக்கூடாதுங்க. இது மசிச்சிடணும். அதாவது ஒன்று ரெண்டாக இருக்க மாதிரி மசிக்கிறதுனா ரொம்ப மசிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப போட்டு மசிச்சிடக்கூடாது கொல கொலன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். நம்ம போடும்போது உதிராக இந்த மாதிரி தெரியணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்கிக்கலாம் நல்லா. இந்த மதுரை உருளைக்கிழங்கு பொட்டலத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம சோம்பு ஆட் பண்ணுவோம். அது ரொம்ப வாசமாக இருக்கும். பாருங்க, வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது ரொம்ப இல்லை, ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன். இதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல்லு நல்லா போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஒரு பச்சை மிளகாய், இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ஸ்பூன் மஞ்சள்தூள், இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா அதோட வதக்க போறோம். இப்ப கடலை மாவு போட்டாச்சு. இப்ப இதை நல்லா வறுத்துடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சாச்சு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி சுருண்டு வரணும். இதை தான் அவங்க தையல் இலையில அப்படியே பொட்டின மாதிரி வச்சு வைப்பாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரிங்க. காலையில் அவசரமாக வேலை கிளம்புறவங்களுக்கு ஒரு தயிர் சாதத்தை கட்டிட்டோ இல்லை ஒரு லெமன் ரைஸ் செஞ்சுட்டோ இது ஒரு 10 ரூபா தான் வாங்கி வச்சுட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாம்பார் சாதம் எதுக்கு வேணா சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ்.